இன்று வேளாண்மை நிதிநிலை அறிக்கை பாராட்ட தகுந்தது, வரவேற்க தகுந்தது. எவ்வளவு நிதிநிலை ஆதாரம் மோசமாக இருந்தாலும், ஒன்றிய அரசு எவ்வளவு வஞ்சித்தாலும், தமிழ்நாட்டுக்கு உரிய நிதிநிலையை ஒன்றிய அரசு தர மறுத்தாலும், திறமையாக கையாண்டு இருக்கின்ற நிதியில முதல் முறையாக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் இன்று தாக்கல் செய்திருக்கிறார். 42,000 கோடி நிதிநிலை அறிக்கையில கூறப்பட்டிருக்கிறது. எங்களையெல்லாம் கவர்ந்தது, வரவேற்க தகுந்தது, வரலாற்று சிறப்புமிக்கது. மண் உயிரை காப்போம், மண் வளத்தை பாதுகாத்து மனித உயிர்களை காப்போம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். கால்நடை பாதுகாப்பு, கடலோர பாதுகாப்பு, இப்படி பல பாதுகாப்பு ஆதாரங்களை முதல் முறையாக அறிவித்திருக்கிறார்கள். பழங்குடியின ஆதிதிராவிட மக்களுக்கு தனியாக சிறப்பு உட்கூறு திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். பயிர்களை பாதுகாப்பதற்கு பயிர் காப்பீட்டு உரிமத்தை விவரித்திருக்கிறார்கள். இதெல்லாம் வரவேற்க தகுந்தது. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒன்றிய அரசு இதுவரை இயற்கை பேரிடர் வரும் பொழுது ஒரு பைசா நிதி கூட கொடுக்கவில்லை, ஓரவஞ்சனையோடு இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுது, மிகப்பெரிய ஆழி பேரலை வந்த பொழுது தமிழ்நாடு அரசு 2004ஆம் ஆண்டு கேட்ட தொகையில 67 விழுக்காடு கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்று 1 விழுக்காடு கூட இந்த பேரிடரில் ஒன்றிய அரசு, மோடி அரசு கொடுக்க மறுக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்தாலும், இன்று தமிழ்நாடு அரசு மிக சிறப்பான ஒரு நிகருக்கு நிகரான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருப்பது காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. கரும்பு டன் ஒன்றுக்கு 4,500 ரூபாய் விவசாயிகள் கேட்டிருந்தாங்க. வெறும் 215 ரூபாய் மட்டுமே ஊக்கத்தொகையா வழங்கியிருக்காங்க. கரும்பு விவசாயிகள் கடுமையான எதிர்ப்பு பதிவு செய்யறாங்க. இல்ல, நாங்க இப்பவும் சொல்றோம், இதை கூட்டி கொடுக்க வேண்டும். இப்பொழுது முதல் தவணையாக 205 ரூபாய் 15 ரூபாய் கூடுதலாக கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் சொல்வதெல்லாம் வேளாண்மை குடிமக்கள், கரும்பு தொழில் செய்யும் விவசாயிகள் கொடுப்பதை கஷ்டத்தோடு கஷ்டம் கொடுக்க வேண்டும் என்று தான் காங்கிரஸ் வலியுறுத்தும். இல்ல, கண்டிப்பா கொப்பரை தேங்காய்க்கு அதிக விலை கொடுத்து பயனாளிகளிடம், விவசாயிகளிடம் வாங்க வேண்டும் என்று தான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கோரிக்கை. நெல்லாகட்டும், கரும்பாகட்டும், அதற்கு உரிய தொகையை அளிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நிதிநிலை அறிக்கை எவ்வளவு மோசமாக இருக்கிறது, எவ்வளவு ஒன்றிய அரசு புறக்கணித்தாலும் நிதி ஆதாரம் மிகவும் கவலைக்கிடக்கமாக இருந்த பொழுதிலும் இந்த திறமையாக கையாண்டு இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது வரவேற்க தகுந்தது. மீண்டும் விவசாயிகளுடைய கோரிக்கையை காங்கிரஸ் பேரியக்கம் வலியுறுத்தும். நியாய விலை கடைகள்ல பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அது கேட்டுதான் விவசாயிகள் போராடுறாங்க. ஒரு வாரமா அந்த கோரிக்கையை தொடர்பு எந்த அறிவிப்பும் வரல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து சப்ளிமெண்டரி பட்ஜெட் வரும். முழுமையான பட்ஜெட் தேர்தலுக்கு பிறகு வாதம் இருக்கும். அந்த விவாதத்தில் எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் உட்பட அந்த கோரிக்கையை வைக்க இருக்கிறோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் பதில் உரையில் மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் கண்டிப்பாக இதையெல்லாம் நிறைவேற்றுவோம் என்று கூறியிருக்கிறார். ஒன்றிய அரசை கண்டித்து இந்தியா முழுவதும் வேளாண்மை குடிமக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், ஏன் போராடி கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். மோடி அரசு வந்ததில் இருந்த வேளாண்மை குடிமக்களை வஞ்சிக்கிறது. 3 புதிய வேளாண்மை சட்டத்தை கொண்டு வந்து வாதம் நடத்தாமல், எதிர்க்கட்சிகளை கூட கேட்காமல், எந்தவித விவாதமும் இல்லாமல் இரவோடு இரவாக நிறைவேற்றினார்கள். எல்லா வேளாண்மை குடிமக்களும், விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டு 1 வருடம் போராடினார்கள். சுதந்திர போராட்டத்தில் எப்படி உயிர்கள் பலி கொடுத்தார்களோ அப்படி இந்த போராட்டத்தில் பலி கொடுத்தார்கள். மோடி அரசு செவிசாய்க்கவில்லை. அமைச்சருடைய மகனே காரை ஏற்றி கொலை செய்யும் அளவிற்கு சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் அந்த போராட்டம் வெற்றி பெற்றவுடன் இரவோடு இரவாக எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள், எதற்காக திரும்ப பெற்றார்கள் என்று அவர்களுக்கும் புரியவில்லை, நமக்கும் புரியவில்லை. சேதாரம் விவசாய பெருங்குடி மக்களுக்கு. அது போய் இப்பொழுது தொடர்ந்து இன்னொரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆக இது எல்லாம் ஒன்றிய அரசு தான் மாநில அரசுகளை வஞ்சிக்கிறது. ஆகவே ஒன்றிய அரசு வேளாண்மை குடிமக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் தாராளமாக நிதி வழங்க வேண்டும். அந்த மினிமம் கேரண்டி, அந்த நிதியை அவர்கள் அளிக்க வேண்டும். தென்னை மர வளர்ப்பு, பனைமர வளர்ப்பு பத்தி அதிக அளவில் நிதி ஒதுக்கி இருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஆனா
கல் இறக்குமதி தொடர்பாக எந்த விதமான அறிவிப்பும் வரல. அது எப்படி பார்க்குது காங்கிரஸ் கட்சி? திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினரும் கல் இறக்குமதிக்கு அனுமதி கேட்டு காங்கிரஸ் பேரியக்கம் அறிவிப்பும் கல் தொடர்பா இல்லையே. காங்கிரஸ் பேரியக்கம் இந்த மது கொள்கையிலே வேறுபட்டு இருந்தாலும், காந்திய வழியில இருந்தாலும், வேளாண்மை குடிமக்கள் அந்தந்த காலத்திற்கேற்ப அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக என்ன சொல்கிறார்களோ அதை கண்டிப்பாக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.